Hey guys, welcome back to Ziyanandmama. So இன்னைக்கு இந்த வீடியோல நீங்க எதை பத்தி பார்க்க போறீங்க அப்படினா கிட்ஸை இம்ப்ரெஸ் பண்ற மாதிரி என்னெல்லாம் பிளேட்டிங் பண்ணலாம் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோல நீங்க பார்க்க போறீங்க. ஸோ என்னோட சேனலை நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தீங்க அப்படின்னா ஹாய், நம்ம ஜெயஸ்ரீ. ஸோ என்னோட சேனலில் நிறைய வீடியோஸ் நான் போட்டிருக்கேன், அதெல்லாம் போய் பாருங்கள். அதெல்லாம் பார்த்து உங்களுக்கு அதெல்லாம் பிடிச்சிருந்தது அப்படின்னா கண்டிப்பாக என்னை சப்போர்ட் பண்ணுற விதமாக ஜியானண்ட்மாமா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க, கமெண்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் வித்தவுட் எனி ஃபர்தர் டிலே லெட்ஸ் கெட் இன்டு தி வீடியோ. ஸோ ஃபர்ஸ்ட் ஒரு பிரெட் ஸ்லைஸ் எடுத்துக்கங்க. உங்கள் குழந்தைக்கு என்ன மாதிரியான ஸ்ப்ரெட் பிடிக்குமோ அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நான் ஜியானுக்கு பிடிச்ச இந்த பீனட் பட்டர் எடுத்திருக்கேன். ஸோ இதை இந்த பிரெட் மேலே ஸ்ப்ரெட் பண்ணி நான் வச்சுக்க போகிறேன். இப்போது நான் ஒரு ஸ்ட்ராபெரி எடுத்து அது ரெண்டாக கட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இந்த ஸ்ட்ராபெரி ஸ்லைசஸை நான் காது மாதிரி, அதாவது இயர்ஸ் மாதிரி நான் இந்த ப்ரெட்டில் வச்சுக்க போகிறேன். அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா ஒரு பனானாவை இந்த மாதிரி ஸ்லைஸ் கட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அதை நோஸ் மாதிரி வச்சுக்க போகிறேன். ஸோ இப்போ 2 கண்ணுக்கு கிரேப்ஸ் அண்ட் நோஸ்க்கு மேலே ஒரு சின்ன கிரேப்ஸ் வச்சுக்கலாம். ஸோ அது பார்க்க ஒரு டாக் ஷேப்பில் இது இருக்கும். ஸோ அவ்வளோதான், பார்த்தீங்களா. ஃபஸ்ட்டு ரொம்ப அழகாக அந்த ப்ரெட் ரெடி ஆகிடுச்சு. இந்த மாதிரி கொஞ்சம் அட்ராக்டிவாக உங்கள் கிட்ஸுக்கு ஃபுட்டை இந்த மாதிரி ப்ரெசென்ட் பண்ணி கொடுத்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக அவங்க ஃபுட்டை வேணான்னு சொல்லவே மாட்டாங்க. முதல் விஷயமே குழந்தைங்களுக்கு எவ்வளோ அட்ராக்டிவாக நீங்கள் ஃபுட்டை கொடுக்குறீங்க அப்படிங்கிறது தான். அதை மட்டும் நீங்கள் கரெக்டாக பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்கள் குழந்தைங்க சாப்பாடு சாப்பிடவே மாட்டேங்கிறாங்க அப்படிங்கிற ஒரு வருத்தமே உங்களுக்கு இருக்காது. எப்போவுமே சாப்பாடை என்ஜாய் பண்ண வைக்கணும், அதுதான் நம்மளோட ஃபர்ஸ்ட் ரூலாக இருக்கணும், சரிங்களா. இப்போது இன்னொரு ப்ரெட்டில் நான் அதே மாதிரி ப்ரெட் ஸ்ப்ரெட் போட்டுக்கிட்டு அதுக்கப்புறமா பனானாவில் இயர்ஸ் அண்ட் நோஸ் வச்சுட்டு, ஸோ கிரேப்ஸ் வச்சு நோஸ்க்கு அழகாக ஒரு டாட் மாதிரி கொடுத்தாச்சு. அதுக்கப்புறமா கண்ணும் வச்சாச்சு அதே கிரேப்ஸ் வச்சு. ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் மாற்றி மாற்றி கொடுக்க ஆரம்பிச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்கள் குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க. ஸோ நெக்ஸ்ட் ட்ரெயின் மாதிரி ஃப்ரூட்ஸ் வச்சு பண்ணி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வாட்டர்மெலன் ஃபஸ்ட்டு எடுத்திருக்கேன். ஸோ வாட்டர்மெலனை இந்த மாதிரி ஒரு நல்ல க்யூப் சைஸில் நான் கட் பண்ணி வச்சுக்கிட்டேன். அதுக்கு மேலேக்கும் நான் ஒரு சின்ன க்யூபாக கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். ஸோ அதை பாடி பார்ட், இது ஹெட் பார்ட் அப்படிங்கிற மாதிரியான ஒரு தீம் தான். ஸோ இப்போது அதை ஸ்டிக் பண்ணுறதுக்காக டூத்பிக் யூஸ் பண்ணி ஸ்டிக் பண்ணியிருக்கேன். அண்ட் இந்த மாதிரி பனானாவை ஆஃபாக ஸ்லைஸ் பண்ணி எடுத்துக்கிட்டேன். ஸோ அதோட ஃப்ரண்ட் இன்ஜின் மாதிரி அது தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே ஸ்டக் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் டூத்பிக் ஒரு பெஸ்ட் ஆப்ஷன், நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு மேலே ஒரு சின்னதாக பைனாப்பிள் கட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இப்போது ஸ்ட்ராபெரிஸை இந்த மாதிரி 2ஆக கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இதை அந்த பைனாப்பிளுக்கு மேலே வச்சிங்கன்னா அந்த இன்ஜினுக்கு மேலே புகை வரும் இல்லையா, அந்த பார்ட் மாதிரி அது ஆகிடும். ஸோ இப்போ கிரேப்ஸை ஆஃபாக கட் பண்ணி அதை டூத்பிக்கை வச்சு டயர்ஸ் மாதிரி செட் பண்ணிட்டேன். ஸோ இப்போ ட்ரெயினுக்கு முன்னாடி ஒரு போர்ஷன் இருக்கும் இல்லையா, அதுக்காக ஸ்ட்ராபெரி, நல்லா பெரிய ஸ்ட்ராபெரி இருந்தது. ஸோ அதை ஃப்ரண்ட் போர்ஷனாக நான் ஸ்டிக் பண்ணி வச்சுக்கிட்டேன். அண்ட் டாப் ஆஃப் த ட்ரெயினுக்கு மேலே ஒரு குடுவை மாதிரி இருக்கும் இல்லையா, ஸோ அதுக்கு அதே பனானாவை ஸ்லைஸ் பண்ணி ஒரு 4 டூத்பிக் வச்சு இந்த மாதிரி நான் ஸ்டிக் பண்ணி வச்சுக்கிட்டேன். ஸோ இப்படி தான் இந்த ட்ரெயின் டர்ன் அவுட் ஆச்சு. ஸோ நீங்களும் இந்த மாதிரி ஃப்ரூட்ஸ் கொடுக்குறீங்க அப்படின்னா க்ரியேட்டிவாக இந்த மாதிரி எதாவது பண்ணி கொடுங்க, கண்டிப்பாக உங்கள் குழந்தைங்க அசந்துருவாங்க. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா எக்கில் ரேபிட் மாதிரி பண்ணி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு 2 எக் எடுத்திருக்கேன். ஸோ இதில் மேல் போர்ஷனை இந்த மாதிரி ஒரு ரவுண்ட் ஷேப்பில் நான் கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறமா அதுலேயே இன்னொரு போர்ஷனையும் இந்த மாதிரி ரவுண்டாக எல்லோ
யோக்கோட வந்து கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். ஸோ இப்போ கால் மாதிரியான ஷேப் வேணும். ஸோ அதனால் உங்களுக்கு யூ ஷேப்போ இல்லை சி ஷேப்போ வர மாதிரி நீங்கள் இந்த எக்கை வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இன்னொரு முட்டையை நான் வந்து ஆஃபாக கட் பண்ணி எடுத்துக்க போகிறேன். ஸோ இது வந்து சென்டர் பார்ட், அதாவது பாடி பார்ட்டாக இருக்கும். ஸோ 2 முட்டை எடுத்திங்கன்னா 2 குழந்தைங்க இருந்தாங்கன்னா உங்களுக்கு அழகாக 2 பேருக்குமே வந்து பன்னி வந்து நீங்கள் பண்ணி கொடுக்க முடியும். ஸோ இயர்ஸுக்கு இந்த ஆஃபாக கட் பண்ண இல்லையா, அதுலேருந்தே இயர்ஸுக்கு பாதி போர்ஷனாக கட் பண்ணி வச்சுக்கிட்டேன். ஸோ எனக்கு பிளேட்டை விட இயர்ஸ் வந்து பெருசாக இருக்குது அப்படின்னு தோணுச்சு. ஸோ நான் வந்து அந்த இயர்ஸையும் கொஞ்சம் ஆஃபாக கட் பண்ணி வச்சுக்குவேன். ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஆஃபாக கட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அழகாக உங்களுக்கு இயர்ஸும் வந்து செட் ஆகிடும். அவ்வளோதான். இப்போ கேரட் வச்சு சும்மா கொஞ்சமாக நீங்கள் வந்து ஒரு ட்ரையாங்கிள் ஷேப்பில் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அது வந்து நோஸ் பார்ட்டாக வந்து மாறிடும். கண்ணுக்கு வந்து நீங்கள் கடுகு அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கோங்க. நானும் கடுகு தான் யூஸ் பண்ணேன். ஸோ 2 கடுகு வந்து எடுத்து கண்ணுக்கு வந்து நான் யூஸ் பண்ணிக்கிட்டேன். அண்ட் இந்த மீசைக்கெலாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த வெள்ளரிக்காய் இருக்கு இல்லையா, அதோட தோல் வந்து லைட்டாக கட் பண்ணி இந்த மாதிரி மீசை மாதிரி வச்சுட்டேன். ஸோ பன்னி வந்து என்ன சாப்பிடும், கேரட் தானே சாப்பிடும். ஸோ அதுக்கு பக்கத்தில் ஒரு சின்னதாக கேரட் ஷேப்லேயே கேரட்டை கட் பண்ணி அதுக்கு மேலே வந்து க்ரீன் லீஃப் வர மாதிரி குக்கும்பரையே நான் வந்து பீல் பண்ணி வச்சுட்டேன். ஸோ அவ்வளோதான், நம்மளோட எக் பன்னி வந்து ரெடி ஆகிடுச்சு. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா கிரேப்ஸ் வந்து ஜியானுக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ கிரேப்ஸை நான் என்ன பண்ணேன் அப்படின்னா கேட் மாதிரி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து யோசிச்சிருந்தேன். ஸோ அதனால் ரவுண்ட் ஷேப்பில் வந்து எல்லா கிரேப்ஸையும் அரேஞ்ச் பண்ணிவிட்டு அதுக்கு கீழே குட்டியாக அதோட பாடி பார்ட் வந்து இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி யோசிச்சிருந்தேன். அண்ட் இயர்ஸும் வந்து கிரேப்ஸே வச்சு அரேஞ்ச் பண்ணிட்டேன். ஸோ தலை பெருசாக இருக்கும் அந்த கேட்டுக்கு, குட்டியான பாடி பார்ட் இருக்கும் அண்ட் இயர்ஸ் வந்து பெருசாக இருக்கும். காமிக்கல் கேட் வந்து இருக்க மாதிரியான தோற்றம் தான் இந்த கிரேப்ஸில் வந்து நான் பண்ணியிருந்தேன். ஸோ பனானா வந்து எடுத்துகிட்டு இதுக்கு வந்து ஐஸ் மாதிரி வச்சாச்சு. ஸோ இதுக்கும் ஆஸ் யூஷுவல் கிரேப்ஸ் தான் கண். ஸோ இதுக்கும் கிரேப்ஸை வந்து கண் மாதிரி வச்சு அரேஞ்ச் பண்ணிட்டேன். ஸோ அதுக்கப்புறமா கழுத்தில் காலர் மாதிரி வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருந்தேன். அதுக்காக லைட்டாக ஸ்ட்ராபெரியை வந்து இந்த மாதிரி ஸ்லைஸாக கட் பண்ணி அங்கே கழுத்துக்கிட்ட வந்து ஒரு காலர் மாதிரி ஃபிக்ஸ் பண்ணிவிட்டேன். மீசைக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சிட்டே இருக்கும்போது தான் ஆப்பிளோட அந்த தண்டு இருக்கும் இல்லையா, அதை வந்து மீசைக்கு யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுலேருந்து கட் பண்ணி அழகாக மீசை மாதிரி வச்சுட்டேன். ஸோ நான் சொல்லி கொடுத்தேன் அவனுக்கு, இந்த மாதிரி அது சாப்பிடாதீங்க, அது ஆப்பிளோட ஸ்டிக், நீங்கள் அதை தவிர்த்து மற்ற எல்லாமே வந்து சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லி கொடுத்ததுனால சார் வந்து அழகாக வந்து கிரேப்ஸையும் அதில் இருந்த பனானா அண்ட் கேரட் இது எல்லாத்தையும் சாப்பிட்டுட்டாரு. ஸோ காதுக்காக நான் வந்து கேரட்டை இந்த மாதிரி ஷேப்பில் கட் பண்ணி வச்சுட்டேன். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஆப்பிள்ஸ் வந்து ஜியானோட ஒன் ஆஃப் த ஃபேவரட் ஃப்ரூட். எது சாப்பிட்றானோ இல்லையோ ஒரு நாளைக்கு வந்து கண்டிப்பாக அவன் 2 ஆப்பிளாவது சாப்பிட்ருவான். ஸோ அதனால் ஆப்பிளையும் கொஞ்சம் ட்விஸ்ட் பண்ணி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இது ஆக்சுவலாக நான் இந்த மாதிரி பண்ணலைனாலுமே ஜியான் வந்து ஃப்ரூட்ஸ் ரொம்ப சாப்பிடுவான். அவனுக்கு வந்து எப்போவுமே வந்து ஃப்ரூட்ஸ்னால் அவ்வளோ இஷ்டம். சின்ன வயசுலேயே வந்து நான் என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டேன் அப்படின்னா ஃப்ரூட்ஸ் மார்னிங் அவன் எழுந்து ரெஃப்ரெஷ் ஆகிட்டு ப்ரஷ் பண்ணதுக்கப்புறமா கண்டிப்பாக வந்து அவனுக்கு ஃப்ரூட்ஸ் தான் வந்து பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இருக்கும். ஸோ அப்படி பழக்கினதுனால அவன் ஃப்ரூட்ஸ் வந்து விரும்பி சாப்பிட ஆரம்பிச்சிட்டான். இப்போ வரைக்குமே அவன் ஃப்ரூட்ஸ் மட்டும்தான் ரொம்ப வந்து விரும்பி சாப்பிடுவான். ஸோ அவனுக்காக இந்த மாதிரி ஆப்பிளில் ஒரு அவுல் செஞ்சு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணியிருந்தேன்.
ஸோ ஒரு ஆப்பிள் எடுத்துகிட்டு அதை 2 பக்கமும் கட் பண்ணி அதை வந்து ஒரு பாடி ஷேப் மாதிரி பண்ணி ஒரு ஓரமாக வச்சுட்டேன். இப்போ அதுக்கு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா அதோட ஹெட், அதாவது அவளோட ஹெட் பண்ண போகிறேன். ஸோ 2 பக்கமும் ஷார்ப்பனாக வர மாதிரி கட் பண்ணிக்கிட்டு ஐக்கு வந்து அந்த கத்தி வச்சு அதுலேயே நான் வந்து ஒரு ஓட்டை மாதிரி போட்டுக்கிறேன். இப்போது அதோட சீடு, அதாவது ஆப்பிளோட சீடை வச்சே கண்ணு பண்ணிடலாம். ஸோ அந்த ஹோல் போட்டிங்க இல்லையா, அந்த இடத்துல வந்து இந்த கண்ணை அட்டாச் பண்ணிட்டிங்கன்னா கரெக்டாக நின்றும். ஸோ பார்க்கவும் வந்து ஒரு அவுல் ஃபேஸ் வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஸோ மிச்சம் நம்ம கட் பண்ணி வச்சுருந்த பீசஸ்லேயே வந்து ட்ரையாங்கிள் மாதிரி நான் கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். ஸோ வந்து காதுக்கும் மூக்குக்கும் வந்து அந்த ட்ரையாங்கிள் ஷேப்ஸை வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா காதும் மூக்கும் வந்து ரெடி ஆகிடும். ஸோ இந்த தலையை இந்த பாடியோடு நம்ம வந்து டூத்பிக் வச்சு அட்டாச் பண்ணிக்கிட்டா ஒரு சூப்பரான க்யூட் அவுல் வந்து ரெடி ஆகிடும். ஸோ இப்படி வந்து உங்கள் குழந்தைங்கள இம்ப்ரெஸ் பண்ண ட்ரை பண்ணுங்கள். அவங்க வந்து கண்டிப்பாக ஆப்பிளோ இல்லை என்ன மாதிரியான ஃப்ரூட்ஸோ இல்லை என்ன மாதிரியான ஸ்நாக்ஸோ எல்லாமே வந்து விரும்பி இன்ட்ரெஸ்டடாக சாப்பிட ஆரம்பிப்பாங்க. ஸோ ஃப்ரூட்ஸ் வந்து நீங்கள் கொடுக்கல, நீங்கள் வந்து மிஸ் பண்ணிட்டீங்க, அவங்க சாப்பிட மாட்டேன்றாங்கன்னா இந்த மாதிரி நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக அவங்களுக்கு ரொம்ப 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 பிடிக்கும். ஸோ ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இதே மாதிரி இன்னும் நிறைய வீடியோஸ் உங்களுக்காக காத்துக்கிட்டே இருக்குது. அதெல்லாம் பார்க்கணும் அப்படின்னா ஜியானந்த்மாமா யூடியூப் சேனலை தொடர்ந்து பாருங்கள் அண்ட் சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க. I'll catch you in another video. Until then, tata, bye, peace.